இன்றைக்கு 5வது ஸ்லோகம். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னே ஸ்வாதீன சர்வேந்திரியः பர்யங்கஸ்திரதாரணா பிரகடித பிரத்யங்முகாவஸ்திதிः பிராயேண பிரணிபேதுஷः பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன்னே காமானாதனுதாத் அசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி. இந்த ஸ்லோகத்திலே மேலாக பார்க்கும் பொழுது பெருமாளுடைய நிறைய கல்யாண குணங்களை பற்றி சொல்லுகிறார். சற்று கூர்ந்து கவனிக்கும் பொழுது சில பதங்களுக்கு 2 அர்த்தங்களை வைத்து வார்த்தை வேடிக்கையோடு பெருமாளுக்கும் ஒரு மகா யோகிக்கும் பூர்ண ஸ்லேஷமாக பூர்வார்த்தம் அமைந்திருக்கிறது. அந்த வேடிக்கைகளையும் சேர்த்து நாம் இப்பொழுது ரசிக்க போகிறோம். முதலிலே பெருமாளுடைய கல்யாண குணங்கள். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னே. மருத்கணங்கள் என்றால் தேவர்களுடைய கூட்டங்கள். மருத்துகள் என்று தேவர்களுக்கு பெயர். அவர்களுக்கெல்லாம் இவன் நியமயன்னு நியமனம் பண்ணுகிறவனாக இருக்கிறான், நியந்தாவாக இருக்கிறான், அதிபதியாக இருக்கிறான். அவர்களுக்கு ஸ்வஸ்தானேஷு நியமயன்னு அவரவர்களுடைய ஸ்தானங்களிலே பதவிகளிலே இவன் ஏவுகிறான். சொல்ல போனால் அவர்களுக்கு பதவி பறி போயிருந்தது. ஹிரண்யகசிபு அவர்களுடைய பதவிகளை பிடுங்கி வைத்துக் கொண்டார். நரசிம்மாவதாரத்திலே அவர்களுக்கு அந்த பதவிகளை திரும்பி வாங்கி கொடுத்தார். அதனாலே தேவர்களுக்கு உபகாரியாகவும் இருந்தார். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னே என்ற அந்த முதல் விசேஷணத்தாலே அவன் தேவர்களுக்கு அதிபதி, தேவர்களுக்கு நியந்தா, தேவர்களுக்கு உபகாரி என்கிற இந்த ஒரு கல்யாண குணத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்தது ஸ்வாதீன சர்வேந்திரியா என்பதாலே பெருமாளுடைய இன்னொரு கல்யாண குணம். எல்லா இந்திரியங்களும் தனக்கு அதீனமாக்கி கொண்டவர். சொல்ல போனால் எல்லாருடைய இந்திரியங்களையும், சர்வேந்திரியா என்றால் எல்லா இந்திரியம் என்று முதலிலே அர்த்தம் சொல்ல தோணும். அது உண்மைதான். சர்வேஷாம் இந்திரியம் என்று கூட சொல்லலாம். எல்லாருடைய இந்திரியங்களையும் பெருமாள் தன்னுடைய வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலேதான் அவருக்கு ஹிருஷிகேசன் என்ற பெயர் கூட ஏற்பட்டதாக நாம் பின்னாலே பிரமாண வசனங்களோடு பார்க்க போகிறோம். அதனாலே அவர் இந்திரியத்தை சுவாதீனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் பல பேர் அறிந்த கல்யாண குணம் இது. அதனாலே அவருக்கு ஒரு திருநாமமே கூட ஏற்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது பர்யங்கஸ்திரதாரணா. அவர் யோக நரசிம்மரா சேவை சாதிக்கிறார். அந்த சமயத்திலே ஒரு பரியாசனம், ஒரு பரியங்காசனம் போட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் ஏற்கனவே பந்துர பரியங்க பந்த ரமணீயம் என்பதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பரியங்காசனம் என்று யோகாசனங்களிலே ஒன்று இருப்பதை பற்றி பார்த்தோம். சுருக்கமாக சொன்னால் அது முழங்கால்களையும் தொடைகளையும் சேர்த்து ஒரு யோகப்பட்ட வஸ்திரத்தாலே கட்டி போட்டுக்கொண்டு காலை மடக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிற நிலை. அது என்ன என்பதை மறுபடியும் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் வேறொரு பிரமாண வச்சனத்தை காட்டி. பரியங்க ஸ்திர. ஸ்திர என்று ஒரு பதம் இருக்கிறது. பெருமாளுக்கு ஸ்திரன் என்று ஒரு திருநாமமும் இருக்கிறது. அவர் ஸ்திரமானவர் என்றால் அவருடைய கொள்கைகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்காது. அவர் க்ஷணச்சித்தம் க்ஷணபித்தம் என்கிற தோஷம் இல்லாதவர். அவருடைய சட்ட புஸ்தகமானது என்றைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். பிரத்யங்முகாவஸ்திதி என்ற விசேஷணத்தினாலே என்ன தெரிகிறது என்றால், பிரத்யக் என்றால் மேற்கு திசைக்கு பெயர். பிரதீச்சி என்று சொல்வோம். அந்த மேற்கு திசையை நோக்கி இந்த ஊரிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். மேற்கு பார்த்த திருமண்டலம் என்று. அப்படி எழுந்தருளினதுக்கு காரணம் நம்மை கட்டாட்சிப்பதற்காக என்பதனாலே அதுவும் அப்படி அவர் மேற்கு பார்த்து எழுந்தருளி இருப்பதும்
அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருப்பதும் அதிலேயும் நம்மை கட்டாட்சிக்கும்படியான திக்கிலே எழுந்தருளி இருப்பதும் கூட ஒரு கல்யாண குணத்தை தான் காண்பிக்கிறது. பிராயேண பிரணிபேதுஷ பிரபு, பிராயேண பிரணிபேதுஷா என்பதெல்லாம் பெருமாளுக்கு ஒரு கல்யாண குணத்தை தெரிவிக்கவில்லை, ஆனால் பிரபு என்கிற பதம் தெரிவிக்கிறது. பிரபு என்றால் சர்வேஸ்வரன் என்ற அர்த்தம், பல பிரதாத்தா பலன்களை அளிப்பவன் என்று ஒரு அர்த்தம். மகான் பிரபுவை புருஷா என்று உபனிஷத்தை கூட ஓதுகிறது அவன் பிரபு என்று. அதற்கடுத்தது யோகம் நிஜம் என்பதிலிருந்து இன்னொரு கல்யாண குணம் தெரிகிறது. யோகம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறதே, பதஞ்சலி மகர்ஷியை பிரதான உபதேஷ்டாவாக கொண்ட சூத்திரக்காரராக கொண்ட ஒரு சாஸ்திரம் இருக்கிறதே, யோக தர்சனம் என்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறதே. அந்த சாஸ்திரத்தில் பிரதிபாதித்தமான யோகத்துக்கு ஈஸ்வரனாய் இருப்பவன் இவன் தான், இவனுடைய யோகம்தான் அது. அதனாலே யோகம் நிஜம் என்கிறார். நிஜம் என்றால் தன்னுடையதான யோகத்தை என்று. அந்த யோக சாஸ்திரத்திலே தேயனாக இருப்பவன், தியான விஷயமாக இருப்பவன் இந்த யோகேஸ்வரன். நிஜம் யோகம் சிக்ஷயன், சிக்ஷயன் என்றால் அதை கற்பிக்கிறவர் போல அவர் இருக்கிறார். கற்பிக்கிறவர் என்றால் பெருமாள் எதற்காக யோகாசனத்திலே அமர்ந்து யோக நரசிம்மரா காட்சி அளிக்கிறார் என்றால், யோகாசனத்தில் நாம் எப்படி அமர வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக போல என்று. எதற்காக அதை அவரே யோகம் அனுஷ்டிப்பதாக ஏன் சொல்லக்கூடாது என்றால், யோகம் என்பது பகவத் சாட்சா்காரத்துக்காக நாம் அனுஷ்டிப்பது. பகவானை எதற்காக யோகானுஷ்டானம் பண்ண வேண்டும், தேவையில்லையே என்று கேட்டால், நமக்கெல்லாம் அப்படி ஒரு திருக்கோலத்திலே சேவை சாதிப்பதற்காக, ஒருவேளை நமக்கெல்லாம் யோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இப்படி வந்திருக்கிறார் போல என்று ஒரு உத்பிரேட்சை. காமானா தனுதாத், அதிலும் ஒரு திருக்கல்யாண குணம் தெரிகிறது. அவர் நம்முடைய காமங்களை விருப்பங்களை எல்லாம் ஆதனுதாத்து பண்ணட்டும் என்றால் அவர் இப்படி பண்ணக்கூடியவர். அவர் அபீஷ்ட பலப்பிரதர் என்று. காமம் என்பதுதான் அபீஷ்டம், அதை கொடுக்கக்கூடியவர் அவர். அசேஷ ஜகதாம், அசேஷ ஜகதாம் என்றதாலேயும் ஒரு திருக்கல்யாண குணம் தெரிகிறது. அவர் எல்லா லோகங்களுக்கும் பலன் அளிப்பவர். அவரிடம் வரம் பெறாத, வரம் பெறக்கூடாத, வரம் பெற இயலாத ஜந்துக்கள் என்று எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் அவர் ஏதாவது ஒரு பலனை அளித்துக் கொண்டேதான் இருப்பார். அசேஷ ஜகதாம் காமாசிகா, இந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றான வேளுக்கை என்ற திவ்ய தேசத்துக்கு அவர் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை இந்த பதம் தெரிவிக்கிறது. அப்படி அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருப்பதும் அவருடைய கருணையாலே. நாம் எல்லாம் சேவார்த்திகளான நாம் எல்லாம் அவரை சேவித்து அதனாலே பலன் பெற வேண்டும் என்பதற்காக எழுந்தருளி இருக்கிறார் என்பதும் ஒரு கல்யாண குணம். கேசரி, அவர் சிங்கமானவர் என்று அவருடைய கதை இருக்கிறதே. அவர் எதற்காக சிங்கமாக அவதரித்தார் என்று, இரண்யகசிபுவை வதம் பண்ணுவதற்கு மனுஷர்களாலே வதம் பண்ண முடியாது என்று அவன் ஏற்கனவே தேவர்களாலும் வதம் பண்ண முடியாது என்றெல்லாம் விசித்திரமான வரன்களை எல்லாம் பிரம்மாவிடமிருந்து வாங்கி இருக்கிறபடியினாலே, இவர் பிரம்மா கொடுத்த வரத்தை பொய்யாக்க விரும்பாதபடியினாலே, அதே சமயத்திலே தன்னுடைய பக்தனான பிரஹ்லாதன் சொன்ன அந்த வார்த்தையையும் பொய்யாக்க விரும்பாததாலே அவர் சிங்கமாகவும் மனுஷனாகவும் கலந்து நரங்கலந்த சிங்கமாக வரவேண்டி இருந்தது. பிரம்மா சொன்னதும் பொய்யாக கூடாது, பிரஹ்லாதன் சொன்னதும் பொய்யாக கூடாது என்பதற்காகவெல்லாம் இப்படி நரகேசரியாக வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய பிருத்திய பாஷிதத்தை சத்தியமாக ஆக்குவது என்கிற ஒரு திருக்குணம் அவருக்கு இருப்பது தெரிகிறது. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலே நரசிம்ம பெருமாளுடைய நிறைய கல்யாண குணங்கள் பளிச்சிடுகின்றன. ஒரு கோணத்திலே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முழுதாகவும் பார்த்தாகிவிட்டது. ஆனால் வாஸ்தவத்திலே இந்த ஸ்லோகத்திலே நிறைய கவி நயங்கள் வேடிக்கைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆரம்பம் இதிலே முழு சிலேடை இருக்கிறது என்று. முழு சிலேடை என்றால் பூர்ண ஸ்லேஷம் என்று சொல்லலாம். பூர்வார்த்தம் மொத்தத்திலேயும் 2 பேர், ஒரு பக்கம் பகவான் பெருமாள் எம்பெருமான், இன்னொரு பக்கம் ஒரு மகா யோகி.
இவ்விரண்டு பேருக்கும் ஒரு முழு சிலேடை, இரண்டு பேருக்கும் சமமான தர்மங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி இவர் போல் அவர் இருக்கிறார் என்று சொல்கிறது. அதை சொல்வதற்கு வார்த்தை வேடிக்கைகளை உபயோகப்படுத்துவது என்பது இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. அதை இப்பொழுது ரசிக்கப் போகிறோம். ரெண்டு பேர் இருக்கிறார்கள், ஒரு பக்கத்திலே பெருமாள், இன்னொரு பக்கத்திலே ஒரு யோகி. அவர் அந்த இரண்டு பேரும் பண்ணுகிற காரியங்கள் பொதுவாக இருக்கின்றன என்று ஆரம்பிக்கிறது. முதலிலே ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னே, அந்த யோகியும் மருத்கணங்களே ஸ்தானங்களிலே அதனதன் ஸ்தானங்களிலே நியமிக்கிறவர் தான். மருத் என்றால் அந்த இடத்துல அர்த்தம்தான் வேறு. மருத் என்று வாயுவுக்கும் பெயர். காற்று, உடலிலே இருக்கிற காற்று, அதற்கு மருத் என்று பெயர். மருத்து கணங்களை எல்லாம் அந்த யோகியானவன் அடக்கி வைத்து விடுவான். காற்றை அடக்குவான் என்றால் அவன் மூச்சையே கூட அடக்குவான். அதுதான் பிராணாயாமம் என்பது. யோகத்திலே பதஞ்சலி எழுதி வைத்திருக்கிற யோக சூத்திரங்களிலே யோகத்துக்கு 8 அங்கங்களை எழுதியிருக்கிறார் அவர். அந்த 8 அங்கங்களிலே பிராணாயாமம் என்பதும் ஒரு அங்கம், மூன்றாவதாக அவர் சொன்ன அங்கம். மூச்சடக்க தெரிய வேண்டும் யோகியாக போகிறவனுக்கு. அது ஆரம்ப பயிற்சி. அதற்கு பிறகுதான் மனசை அடக்குவது. மூச்சை அடக்க பயிற்சி பெற்ற பிறகுதான் இந்திரியங்களை அடக்குகிற பயிற்சி வருகிறது. அதற்கு பிறகுதான் மனசை அடக்குகிற பயிற்சி வருகிறது என்று இருப்பதாலே மருத்துகளை அடக்குவார்கள் என்பது முதல். இருவரும் என்று சொல்லலாம். பெருமாள் ஒரு பக்கம், யோகி ஒரு பக்கம் என்ற 2 பேரும் மருத்துகளை ஸ்வஸ்தானங்களிலே நியமிப்பார்கள். ஸ்வஸ்தானம் என்றால் தமக்குரிய இடம் என்று. வாயுவை எங்கே நியமிப்பான் என்றால் அந்தந்த வாயுவுக்கு சரீரத்திலே ஒரு இடம் இருக்கிறது. மருத்கணான் என்றபடியினாலே வாயு கணங்கள், விதம் விதமான வாயுக்கள் இருக்கின்றன. சரீரத்திலே இருக்கிற வாயுக்களிலேயே பல வகைகள் இருக்கின்றன. அவற்றை யோக சாஸ்திரக்காரர்கள் நன்றாக அலசி வைத்திருக்கிறார்கள். அதே போல வைத்திய சாஸ்திரக்காரர்களும் அலசி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மூலமான உபனிஷத்துகளிலேயும் இதே அலசல் இருக்கிறது, இதே விபாகம் இருக்கிறது. முக்கியமாக 5 வாயுக்களை சொல்கிற வழக்கம் பிராணம், அபானம், வியானம், உதானம், சமானம் என்று. அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. பிராணனுக்கு என்ன ஸ்தானம், அபானத்துக்கு என்ன ஸ்தானம் என்பதை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் விரைவிலே. அந்த மாதிரி சரீரத்துக்குள்ளே இருக்கிற வாயு ஒவ்வொரு வகை வாயுவும் ஒவ்வொரு இடத்திலே இருக்க வேண்டுமே, அதுதான் அதற்கான ஸ்வஸ்தானம். அதிலே நியமிப்பார் அந்த யோகி. யோகிகளாக இல்லாத நமக்கு அந்த ஸ்தானத்திலே நியமிக்க முடியாமல் போவதாலே ஏதாவது ஒரு வாயு துஷ்ட வாயுவாக ஆகிவிடலாம், கெட்டு போய்விடலாம். அப்படி ஆனால் எந்த மாதிரியான ரோகங்கள் வரும் என்பதை சுஷ்ருதர் என்பவர் ஆயுர்வேத கிரந்தத்திலே விளக்குகிறார். விலாவாரியாக பிராணவாயுக்கு தோஷம் ஏற்பட்டால் எந்த வியாதி வரும், அபான வாயுவுக்கு தோஷம் ஏற்பட்டால் வேறெந்த வியாதி வரும், வியானவாயுக்கு தோஷம் ஏற்பட்டால் எந்த வியாதி வரும் என்றெல்லாம் அவர்கள் அந்த சுஷ்ருதர் என்பவர் தன்னுடைய சம்ஹிதா கிரந்தத்திலே எழுதியிருக்கிறார். அதனாலே வாயுகளுக்கெல்லாம் ஸ்வஸ்தானங்கள் என்று சரீரத்திலே இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களிலே அவற்றை அடக்க வேண்டும். இருவரும் என்று இருக்கிறதே, யோகிதான் அப்படி வாயுவை இடங்களிலே அடக்குகிறார் என்றால் பெருமாள் என்ன பண்ணுகிறார் என்றால், மருத் என்றால் தேவதைகள். அந்த தேவதைகளை அவர்களுக்கான இடங்களிலே பதவிகளிலே அமர்த்தி வைத்து அதற்கு பிறகு அவர்களை ஏவுகிறார், அவர்களுக்கு நியமனங்களை பண்ணுகிறார். ஆக 2 பேரும் பண்ணுகிற காரியத்தை ஒரே பதத்தாலே சொல்ல முடிகிறது. ஸ்வாதீன சர்வேந்திரியா, இது கூட 2 பேரும் பண்ணுகிற காரியம்தான். இந்திரியங்களை எல்லாம் தனக்கு வசப்படுத்தி வைத்துக் கொள்வது என்பது யோகியினுடைய அடுத்த படி. பிராணாயாமம் வாயுவை கட்டுப்படுத்தின பிறகு இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறான் அவன். பெருமாளோ எல்லாருடைய இந்திரியங்களையுமே தன் வசத்திலே வைத்திருக்கிறார். அதற்கடுத்தது பரியங்க ஸ்திரதாரணா என்பது. இது யோகிக்கும் இருக்கு. பெருமாளுக்கு சொல்லும் பொழுது கூட அவர் யோக நரசிம்மராய் இருக்கிற நிலையைத்தான் நாம் சொன்னோம். பரியங்க பந்தம் என்கிற ஒரு பந்தத்தை, ஆசன பந்தத்தை போட்டுக்கொண்டு
ஸ்திரமாக அசங்காமல் இருந்து யோகியானவன் தாரணா என்கிற ஒன்றை பண்ணுகிறான். தாரணா என்பது கூட பதஞ்சலியினுடைய யோக சாஸ்திரத்திலே ஒரு கலை சொல், அதாவது பரிபாஷை பதம். யோகத்திலே தாரணா என்பது 8 அங்கங்களிலே ஒன்றாக இருக்கிறது. அது இந்திரிய நியமனத்துக்கும் பிறகு ஏற்படுகிற மனோ நியந்திரணம். பிரத்யங்முகாவஸ்திதி, இருவரும் வெவ்வேறு அர்த்தங்களிலே பிரத்யங்முகர்களாக இருக்கிறார்கள். பெருமாளுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வேளுக்கை என்கிற திவ்ய தேசத்திலே மேற்கு முகமாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்று, மேற்கே திருமுகமண்டலம் என்று போட்டிருப்பார்கள். ஆனால் யோகிக்கு சொல்லும் பொழுது பிரத்யக் என்பதற்கு அர்த்தத்தையே வேறாக சொல்ல வேண்டும். ரகசிய திரைசாரம் முதலிய கிரந்தங்களிலே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பிரத்யேகாத்மா என்று ஜீவாத்மாவுக்கு பெயர் என்று. பிரத்யேக தத்துவம் என்பதே ஆத்ம தத்துவம் தான். பிரத்யங்முகர்களாக யோகிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆத்மாவுக்கு அபிமுகமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு விடுவார்கள். அவர்களுடைய உட்கண்ணாலே பிரத்யக் தத்துவத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனாலே யோகிகளும் பிரத்யங்முகர்கள். இவ்வாறாக சிறந்த யோகிகளுக்கும் பகவானுக்கும் 5 விதங்களிலே ஒப்புமை ஏற்பட்டு விட்டது. அதனாலே இவரும் மகா யோகி என்று சொல்வதாக பூர்வார்த்தம் வேடிக்கையோடு பேசுகிறது. நாம் இந்த 5 ஒப்புமைகளையே கூட பதம் பதமாக பிரித்து ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதல் பதம் ஸ்வஸ்தானேஷு என்று, தத்தம் ஸ்தானங்களிலே என்று. அப்படி வாயுவுக்கெல்லாம் ஸ்தானங்கள் இருக்கிறதா என்றால் வாயுவை 5ஆக பிரித்து இந்த பிரிவை வேதமே ஓதிற்று. பிராணோ வியானோ பான உதான சமானஹ என்று ஒரு இடத்திலேயும், பிராணாபான வியானோதான சமானாமே சுத்தந்தாம் என்று இன்னொரு இடத்திலேயும், இதே மாதிரி பல இடங்களிலே வேதம் இந்த 5 வாயுக்களை பற்றி பேசுகிறது. இந்த வாயுக்களுக்கு சரீரங்களிலே சில இடங்கள் அவற்றுக்கென்று ஏற்பட்டிருக்கின்றன என்று மகாபாரதம் தெரிவிக்கிறது. ஹிருதி பிராணோ குதே பானஹ சமானோ நாபிசம்ஸ்திதஹ உதான கண்டதேசே ஸ்யாத் வியான சர்வசரீரகஹ என்று. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், பிராணன் என்கிற வாயுவானது ஹிருதயம் என்கிற இடத்தை சேர்ந்தது. அபானம் என்கிற வாயுவானது குதம் என்கிற இடத்தை சேர்ந்தது சரீரத்துக்குள்ளே. சமானம் என்கிற வாயுவானது நாபி என்கிற உந்தி பிரதேசத்தை சேர்ந்தது தொப்புளிலே. உதானம் என்பது கண்டம் என்கிற கழுத்திலே இருக்கக்கூடியது. வியானம் என்பது மட்டும் உடல் முழுதும் பரவி இருக்கக்கூடியது என்று ஒவ்வொரு வாயுவுக்கும் ஒவ்வொரு இடம் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இங்கே சொன்ன ஸ்வஸ்தானேஷு, அந்தந்த இடத்திலே அந்தந்த வாயுக்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படி இவன் நியமனம் பண்ண வல்லவனாக இருக்கிறான், யோகியாக இருக்கிறவன். மருத்கணானே, யோகி விஷயமாக அர்த்தம் சொல்லும் பொழுது மருத்கணான் என்றால் வாயு கணங்களை என்ற அர்த்தம். கணம் என்றால் ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம். வாயு கணங்களை என்று சமுதாயத்துக்கும் மேலே பகுவச்சனம் போட்டிருக்கிறதே. வாயு மொத்தம் 5ஆகத்தானே பிரித்திருக்கிறோம். 5ம் சேர்ந்து ஒரு கணம் தானே ஆகிறது. மருத்கணான் என்று எதற்கு பகுவச்சனம் போட்டிருக்கிறார்? ஒரு கணம் தானே என்று சிலர் நினைக்கலாம். அதற்காக வேறொரு கிரந்தத்திலிருந்து வாயுவிலேயே நிறைய கணங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுது காட்டுகிறோம். பிராணஸ்ய விருத்தி பேதேன நாமானி விவிதானி ச, பிராணவாயு என்று ஒன்று என்று கூட வைத்துக் கொள்ளலாம், ஒன்றுதான் என்று. ஆனால் அதற்கு விருத்தி பேதங்கள், சரீரத்தினுடைய வெவ்வேறு இடத்திலே அதற்கு வெவ்வேறு தொழில்கள், வெவ்வேறு காரியங்கள். அதனாலே அதற்கே வெவ்வேறு பெயர்கள் ஏற்படுகின்றன. ஒரு விதமாக பார்த்தால் சரீரத்தில் இருக்கிற வாயுவெல்லாம் ஒரே வாயுதான் என்றும் சொல்லலாம். இன்னொரு விதமாக பார்த்தால் 5 இடங்களிலே 5 வாயுக்கள் இருக்கின்றன என்று சொல்லலாம். நாம் இன்னும் கூட இப்பொழுது அலசி பார்க்க போகிறோம், அதற்கு மேலும் கூட இருக்கின்றன என்று சொல்ல போகிறோம். வர்த்தந்தே தானி சர்வாணி கதிதும் நைவ சக்கியதே,
அது எல்லாவற்றையும் சொல்லு என்றால் அது சொல்ல முடியாது. விருத்தி பேதத்தினாலே வெவ்வேறு விதமான வாயுக்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கின்றன. அவை அத்தனையும் சொல்லி மாளாது. இதனால்தான் மருத்கணான் என்று பகுவச்சனம். சிலவற்றை மட்டும் சொல்லலாமே என்றால் இதோ ஒரு முயற்சி. பிராணோபான சமானஷ்டோ தனோ வியானஷ்ட பஞ்சமஹா. உதானோ என்று கூட இருக்கலாம். பிராணஹா பானஹா சமானஹா உதானஹா வியானஹா என்று 5 ஆயிற்று. அது தவிர நாக கூர்மஸ்சக்ரோ தேவதத்தோ தனஞ்சயா. யோக சாஸ்திரத்திலே இந்த வாயுக்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. தசநாமானி முக்கியானி மயோக்தானி சாஸ்திரக்கே. இந்த சாஸ்திரத்திலே முக்கியமாக 10 வாயுக்கள் இருக்கின்றன. 2 கணங்களா பிரித்து கொள்ளலாம். வாஸ்தவத்திலே இன்னும் கூட நிறைய இருக்கின்றன. குர்வந்தி தேத்ர காரியாணி பிரேரிதானி ஸ்வகர்மபி. அந்த வாயுக்கள் எல்லாம் காரியம் பண்ணுவதற்கு பிரேரிதானி என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். யாரோ ஒருத்தன் வந்து ஏவ வேண்டும், அப்பொழுதுதான் அந்த காரியங்கள் பண்ணும். ஒரு சேத்தன விசேஷனுக்கு அடங்கித்தான் அது காரியத்தை பண்ணும். இங்கே என்ன பண்ணுகிறான் இந்த மகா யோகி? மருத்கணான் நியமயன். இவன் ஏவுகிறான். எந்தெந்த வாயு எந்தெந்த இடத்திலே எந்தெந்த காரியங்களை பண்ண வேண்டும் என்று இவன் தன்னுடைய யோகாபியாச முயற்சியினாலே, அந்த அபியாசத்தினாலே இவன் அவற்றை சரிப்படுத்தி வைக்கிறான் என்று சிவ சம்ஹிதா என்கிற சம்ஹிதா கிரந்தம் தெரிவிக்கிறது. சுஷ்ருதர் என்பவர் ஆயுர்வேத கிரந்தம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? பிராணோதானௌ சமானஷ்ட வியானஷ்டாபான ஏவச ஸ்தானஸ்தா மாருதா பஞ்ச. அவையெல்லாம் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். யாபயந்தி ஷரீரிணம். இந்த சரீரத்திலே நம்முடைய ஜீவனம் நடக்கிறதே, அதை நடக்க வைப்பவை யார் என்றால் இந்த வாயுக்கள் தான். இந்த வாயுக்களுக்கு ஸ்தானங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தானத்திலே இருந்து யாபயந்தி நடத்தி வைக்கின்றன என்று சுஷ்ருதர் சொல்லுகிறார். அவர் மேலே கூட நிறைய இந்த வாயுக்களை பற்றி சொல்ல போகிறார். சில நமக்கு வேண்டியது கூட இருக்கிறது. நியமயன். நியமயன் என்றால் கட்டுப்படுத்தி என்ற அர்த்தம். வாயுக்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்றால் அதற்கு ஒரு உதாரணம் மூச்சை அடக்குவது என்பது. எல்லா வாயுக்களையும் கட்டுப்படுத்துவதற்கு வெவ்வேறு விதமான வழிகள் இருக்கும். மூச்சை அடக்குவது என்பதற்கு பிராணாயாமம் என்று பெயர். பிராணா என்பது வாயுவினுடைய பெயர், ஆயாமம் என்பது கட்டுப்படுத்துதல் என்றுதான் அர்த்தம். இந்த பிராணாயாமத்தை பற்றி யோக சாஸ்திரத்திலே நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வர்ணிக்கிறார்கள். ரேச்சக பூரகஷ்டைவ பிராணாயாமோத்ஸ கும்பகः ரோச்யதே சர்வசாஸ்திரேஷு யோகிபிர்யத மானசைஹி. யோகிகள் எல்லாம் பிராணாயாமத்திலே 3 வகைகளை சொல்லுகிறார்கள். ரேச்சகம், பூரகம், கும்பகம் என்று. நாம் நித்தியப்படி பிராணாயாமம் பண்ணும் பொழுது கூட காற்றை உள்ளிழுத்து பிறகு மூச்சை அடக்கிறோமே, அந்த உள்ளிழுக்கிற சமயத்துக்கு பூரகம் என்று பெயர். அப்புறம் மூக்கை பிடித்துக் கொண்டு அந்த மூச்சு விடாமல் கட்டுப்படுத்தி வைக்கிறோமே, அந்த தருணத்துக்கு கும்பகம் என்று பெயர். பிறகு பிராணாயாமம் முடிந்த பிறகு காற்றை மூக்கிலிருந்து வெளிவிடுகிறோமே, அதற்கு ரேச்சகம் என்று பெயர். இதையெல்லாம் எப்படி பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் யோக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறது. இவர் என்ன சொல்கிறார்? யோக சாஸ்திரத்தில் மட்டும்தான் நாம் பிராணாயாமத்தை பற்றி பேசுகிறோம், எத்தனையோ சாஸ்திரங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று. யோக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இந்த பிராண நியமனத்தை பற்றி? 8 அங்கங்கள் இருக்கின்றன. அதிலே பிராணாயாமம் என்பது 3வது அங்கம் என்று சொல்கிறார் பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரத்திலே. 8 அங்கங்களுக்கும் என்ன பேர் என்பதை இப்பொழுது பார்ப்போம். பிறகு சிலவற்றை மட்டும் மறுபடியும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இன்றைக்கே வருகிறது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதய அஷ்டாவங்கானி என்று. இப்ப இந்த ஸ்லோகம் இருக்கிறதே, ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னே என்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே இந்த 8 அங்கங்களிலே 4 அங்கங்களுடைய பெயர்கள் இந்த ஸ்லோகத்திலே வந்திருக்கின்றன.
நியமம் என்ற பெயர் வந்திருக்கிறது, ஆசனம் என்பது வந்திருக்கிறது, பிராணாயாமம் என்கிற பெயர் வந்திருக்கிறது, தாரணா என்கிற பெயர் வந்திருக்கிறது, தாரணா பிரகட்டிதா என்ற இடத்திலே. அதனாலே இந்த ஸ்லோகமானது அந்த 8 அங்கங்களையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த 8 அங்கங்களையும் சொல்லுகிற சூத்திரம், யோக சூத்திரத்தை தான் இப்பொழுது பார்த்தோம். மறுபடியும் கூட பார்க்க போகிறோம். மருத்கணான் நியமயன் என்ற இடத்திலே மருத்கணான் என்பதற்கு இரண்டாவது அர்த்தத்தை இப்பொழுது மறுபடியும் பார்க்க போகிறோம். மருத்கணான் என்பதற்கு தேவகணங்களை என்ற அர்த்தம். வாயு கணங்களை என்ற அர்த்தம் பார்த்தாயிற்று, தேவகணங்களை என்ற அர்த்தம் பார்த்து இது பெருமாளுக்கு பெருமாளாலே நியமிக்கப்படுகிற கணங்கள் என்பதை பார்க்க போகிறோம். ஆமாம், தேவதைகள் என்று சொன்னால் புரிகிறது. தேவ கணங்கள் என்றால் என்ன? தேவர்களுக்கு இடையே கூட பல கணங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்களா என்றால் அப்படித்தான். ஆதித்யாம்ஷ்ட வசும்ஷ்டைவ ருத்ராம்ஷ்டைவ அஸ்வினாவபி என்று ராமாயணத்திலே இருக்கிறது. ஆரண்ய காண்டத்திலே ஆதித்யர்கள் என்று ஒரு கணம், வசுக்கள் என்று இன்னொரு கணம், ருத்ரர்கள் என்று இன்னொரு கணம், அஸ்வினிகள் என்று 2 பேர், அது ஒரு கணம் என்று ராமாயணம் பேசுகிறது. அஷ்டௌ வசவ ஏகாதச ருத்ராத்வாதசாதித்யா என்பது அடிக்கடி வேதத்திலே பல வேதங்களிலேயும் வருவது, யஜுர்வேதத்திலேயும் வருவது. சதபத பிராமணம் அதற்கு மேலே இமே ஏவ தியாவா பிருத்திவி என்று ஆரம்பித்து திரையஸ்திருக்கும் சதி 33 என்று கணக்கு சொல்லிவிட்டது. கணக்கு எப்படி வருகிறது? வசுக்கள் 8 பேர், ருத்ரர்கள் 11 பேர், ஆதித்யர்கள் 12 பேர், தியாவா பிருத்திவி என்று 2 பேர். இந்த சங்கைகளை எல்லாம் கூட்டினால் 33 வந்து விட்டது என்று தெரிவிக்கிறது. திரையஸ்திருகும் ஷத்வை தேவாஹ பிரஜாபதி சதுஸ்திருகும் சதி சதுஸ்திருகும் ஷஹ. இது 33 தவிர பிரஜாபதி என்பவர் 34ஆமவர். ததேனம் பிரஜாபதி, இந்த பிரஜாபதியே என்று மேலே வாக்கியம் போகிறது. ஆக பல கணங்களாக தேவதைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நாமே கூட நம்முடைய நித்திய கர்மங்களிலே தேவ கணங்களை பற்றி நாம் பண்ணுகிறோம். கர்மங்களிலே எங்கே என்றால் பிரம்மாதியோஜே தேவாக தான் தேவான் தர்ப்பயாமி. தேவ தர்ப்பணம் உண்டு நித்தியபடி. ஸ்நானாங்க தர்ப்பணத்திலே சர்வ தேவ கணானே தர்ப்பயாமி என்று அதிலே 3வதாக சர்வதேவ கணங்களையும் நாம் தர்ப்பிக்கிறோம். அங்கே தேவ கணங்கள் மருத்கணங்களை பற்றி நாம் நித்தியபடியாக நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பித்தல் என்று ஒன்றே பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். மருத்கணானே, மருத்கணங்களை பற்றி பகவத்கீதை சொல்லுகிறது. ருத்ராதித்யா வசபோஜே தசாத்யா விஸ்வேஸ்வினோ மருதஸ்தோஷ்மபாஷ்ட கந்தர்வயக்ஷாசுரசித்த சங்காஹ வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாஷ்டைவ சர்வே. பெரிய விளக்கங்கள் வேண்டாம். ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வேதேவர்கள், அஸ்வினிகள், மருத்துகள், ஊஷ்மபர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள் என்று பல வகைப்படுத்தி சொல்லுகிறது. அமர கோஷம் இருக்கிறதே, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற கோஷங்களுக்குள்ளே பிரதானமானது. அது என்ன சொல்கிறது? ஆதித்ய விஸ்வவசவஹ துஷிதா பாஸ்வரா நிலாஹ மகாராஜிக சாத்யாஷ்ட ருத்ராஷ்ட கண தேவதாக. தேவ கணம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கணத்தில் இருக்கிற தேவதைகள் என்று அமரம் தெரிவிக்கிறது. அதை இன்னும் கூட விவரிக்கிறது. ஆதித்யா துவாதச புரோக்தாக. ஆதித்யர் என்கிற கணத்திலே 12 பேர். விஸ்வே தேவாதச ஸ்மிருதாக. விஸ்வேதேவர் என்கிற கணத்திலே 10 பேர். வசவஷ்டாஷ்ட சங்கியாதாக. வசு என்கிற கணத்திலே 8 பேர். துஷிதாமதாக. துஷிதர் என்கிற கணத்திலே 36 பேர். ஆபாஸ்வராஷ்டதுஷ்டி. ஆபாஸ்வரர் என்கிற ஒரு கணம் இருக்கிறது, அதிலே 64 பேர். வாதா பஞ்சாஷதூனகாக. இங்கே அனிலாக என்று சொன்னதுதான் வாதாக. மருத்கணங்களிலே அப்படி ஒரு கணம் இருக்கிறது. அதாவது மருத்கணத்துக்குள்ளே ஒரு வாயு கணம் இருக்கிறது. அது 50 விட குறைவானது, 49. மகாராஜிகாரா அமானஹா. அவர்கள் 220 பேர். சாத்தியாத்வாதச விக்யாதாக. சாத்தியர்கள் 12 பேர். ருத்ராஷ்டைகாதச ஸ்மிருதாக. ருத்ரர்கள் 11 பேர்.
என்று அதற்கு மேலே அந்த பெயர்களை எல்லாம் கூட சொல்ல போகிறார் ஜட்டாதரர் என்பவர் தன்னுடைய கோஷத்திலே. ஆக கோஷங்கள் எல்லாம் கூட தெரிவிக்கிற அளவுக்கு இவை பிரசித்தமாக இருக்கின்றன தேவ கணங்கள் என்று. அந்த தேவ கணங்கள் அத்தனையும் நியமயன்னே, பெருமாள் நியமனம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஏவி கொண்டிருக்கிறார். நீ இந்த காரியத்தை பண்ணி இந்த காரியத்தை பண்ணாதே என்று அவர்களுக்கு ஏவல்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். மருத்தர நிபாவக த்ரிதசநாச காலாதஜஹ ஸ்வகிருத்யமஜிகுர்வதே த்வதபராததோ பிப்யதஹ என்கிறது அபீதி ஸ்தவம். மருத்து வாயுக்கள், வாயு, தரணி சூரியன், பாவக அக்னி, த்ரிதசநாத இந்திரன், கால யமன், இவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள் தான். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? ஸ்வகிருத்தியம், தங்கள் தங்கள் கடமைகளை ஏன் பண்ணுகிறார்கள் தெரியுமா? நீ ஏவுகிறாய், உன்னிடம் அவர்களுக்கு பயம், நீ சொன்னதை கேட்காவிட்டால் தண்டனை கிடைக்குமே என்று அந்த அபராதத்திலிருந்து பயந்து கொண்டவர்களாகத்தான் பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறது அபீதிஸ்தவம். இதற்கு மூலமாக உபனிஷத்தே உண்டு. பயத்தினாலே, பரமாத்மாவிடம் இருக்கிற பயத்தினாலே தேவர்கள் எல்லாம் தங்கள் காரியங்களை பண்ணுகிறார்கள் என்று. என்று ஆரம்பித்து காற்று ஏன் வீசுகிறது? பரமாத்மா வீச சொல்லி இருக்கிறான், வீசுகிறது என்று ஆரம்பிக்கிறது. அது தேவர்களை பணிகளிலே அதாவது காரியங்களிலே ஏவுபவன் பரமாத்மா. அதான் நியமயன் என்பதற்கு அர்த்தம். தேவர்களை பதவிகளிலே அமர்த்துபவனும் பரமாத்மா. நீ இந்த பதவியிலே இரு, நீ இந்த ஸ்தானத்திலே இரு. அதுதான் ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் என்பதிலே பரமாத்மாவுக்கு ரெண்டு காரியம் இருக்கிறது. மருத்கணான் நியமயன் என்கிற இடத்துல இந்த ரெண்டு அர்த்தங்களும் கிடைக்கும். இன்னொன்று கூட, ஹிரண்யனாலே பதவி பறிபோன போது அதே பதவியை மறுபடியும் மீட்டு தந்து மறுபடி ஸ்வஸ்தானேஷு நியம் மருத்கணான் நியமயன் என்ற காரியத்தை பண்ணினவர் நரசிம்ம பெருமாள். அதனாலே இது நரசிம்ம பெருமாளுக்கு இன்னும் கூட ஒட்டும். மருத்கணான் நியமயன்னே, தேவ கூட்டங்களை எல்லாம் ஏவல் காரியங்கள் பணிகளை பண்ண சொல்பவன் பரமாத்மா என்பதற்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. தேவகியினுடைய கர்ப்பத்திலே கிருஷ்ணன் வந்த பிறகு அவள் கர்ப்பிணியாக இருக்கிற காலத்திலே அந்த தேவகி தேவர்களை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு ஏவுவாளாம். இந்திராவா, சந்திரா இதை பண்ணு என்று. இதுவும் தேசிக சூக்தி தான். நியோக யோக்யான நக பிரசாதா நாமபிராஜுபவ. தேசிகன் அப்படித்தான் ஒரு கற்பனை பண்ணி இருக்கிறார். கிருஷ்ணரை கர்ப்பத்திலே சுமந்திருக்கிற தேவகியானவள் தேவதைகளை எல்லாம் கூட வா போ என்று பேர் சொல்லி கூப்பிட்டாள் என்று. ஏனென்றால் அவர்கள் நியோக யோக்கியர்கள், ஏவுதலுக்கு தக்கவர்கள். ஏனென்றால் ஏவக்கூடியவன் இங்கு கர்ப்பத்திலே இருக்கிறான் என்று. இப்பொழுது நாம் என்ன பார்த்தோம்? மருத் என்ற ஒரு வார்த்தைக்கே ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். வாயு, காற்று என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம். தேவதைகள் என்று இன்னொரு அர்த்தம் பார்த்தோம். பார்த்துவிட்டு வேடிக்கையை எப்படி பண்ணினோம்? காற்று என்கிற மருத்தை யோகி கட்டுப்படுத்துகிறார், தேவர்கள் என்கிற மருத்துகளை பரமாத்மா பெருமாள் கட்டுப்படுத்துகிறார். ஆக ரெண்டு பேரும் ஒரே காரியம் பண்ணுகிறார்கள், மருத்கணான் நியமயன் என்கிற காரியம் என்று பார்த்தோம். இப்படி மருத் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்லி அதிலே வேடிக்கை பண்ணுவது என்பது புதுசு கிடையாது. அமர கோஷமே தெரிவிக்கிறது. திரிதசா மருதா மாருதோபி சமீரணா என்று மருத்துக்கு இந்த ரெண்டு அர்த்தம் உண்டு என்பதை தெரிவிக்கிறது. இந்த வேடிக்கையையும் கூட பல இடங்களிலே பல கவிகள் பண்ணி இருக்கிறார்கள். இப்பொழுது நினைவுக்கு வருவது சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவியிலே மருத்பிஹ்யமானோபி என்று ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த இடத்திலே மருத்பிகி என்பதற்கு ரெண்டு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஸ்லோகத்திலே ஒரு பக்கத்திலே ரத்ன தீபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கத்திலே ஒரு உயர்ந்த மகா புருஷனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ மருத்பிஹ்யமானோபி என்றால் தேவதைகளே வந்து பீடை பண்ணினாலும் கூட மகாபுருஷன் அசங்க மாட்டான், அணைய மாட்டான் என்றிருக்கிறது. அதே மாதிரி காற்று பலமாக அடித்தாலும் கூட அந்த தீபம்
தைல தீபமாக இல்லாமல் ரத்ன தீபமாக இருந்ததானால் அது அணையாது என்று இரண்டுக்கும் ஒட்டி வரும்படி ஒரு பதத்தை போடுவதற்கு மருத்பிகி என்ற ஒரே பதத்தை போட்டு ரெண்டு அர்த்தங்களையும் வர வைத்திருக்கிறாருங்க. அதனாலே மருத் என்ற பதத்திலே வேடிக்கை புதிதன்று, அது இங்கேயும் இருக்கிறது. அடுத்த ஒப்புமை சுவாதீன சர்வேந்திரியா என்று. இதற்கும் நாம் ரெண்டு அர்த்தம் சொல்ல போகிறோம். முதல் அர்த்தம் எல்லா இந்திரியங்களையும் வசப்படுத்தினவன் என்று யோகி பரமாக. யோகியா இருக்கிறவன் பிராணாயாமம் மூச்செடுக்கிறதுக்கு பிறகு பண்ண வேண்டிய காரியம் இந்திரியத்தை வசப்படுத்துதல் என்பதுதான். இதற்கு எத்தனையோ பிரமாண வச்சனங்கள் இருக்கின்றன. யோகம் பண்ண வேண்டும் என்றாலே அதற்கு படி, ஆரம்ப படிகளிலேயே ஒரு படி இந்திரியங்களை அடக்குவது என்பது அடிக்கடி வருகிறது பகவத்கீதையிலே. இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லிக் கொண்டு போனால் நாழி ஆகிவிடும். நமக்கு என்ன வேண்டும் என்றால், இது 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார், யுக்தா ஆசீத, யோகம் பண்ணுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தானி சர்வாணி இந்திரியாணி சம்யம்ய, அந்த இந்திரியங்களை எல்லாம் சுவாதீனமாக்கி கொள்ள வேண்டும், அடக்கி கொள்ள வேண்டும் என்று. எவனுக்கு இந்திரியங்கள் வசத்தில் இருக்கிறதோ அவனுக்குத்தான் பிரஜையானது பிரதிஷ்டிதமாக நிலை பெற்றதாக இருக்கும் என்று. அதனாலே சுவாதீன சர்வேந்திரியா என்ற இந்த நிலை அவசியம் என்கிறது கீதை. ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியா யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்மகாஞ்சனஹ. யோகி என்றாலே விஜிதேந்திரியனாக இருப்பது அவசியம். விஜிதேந்திரியன் என்றால் இந்திரியத்தை ஜெயித்தவனாக. அதுதான் இங்கே சுவாதீன சர்வேந்திரியா என்கிறார். யோகத்தை எப்படி பண்ண வேண்டும் என்று 6வது அத்தியாயத்திலே மறுபடியும் சொல்லுகிறார். எப்படி உட்கார வேண்டும், எந்த இடத்துல இத்தியாதி எல்லாம் ஆரம்பித்து ஆசனமாக எதை போட்டுக் கொள்ள வேண்டுமே அதெல்லாம் கூட சொல்லுகிறார் பகவத்கீதையிலே. அதிலே முக்கியமாக சொல்வது தத்ரைகாக்ரம் மனః கிருத்வா யத சித்த இந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்யாத் யோகம் ஆத்மவிசுத்தயே. யோகம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் முதலிலே இந்திரியத்தை சுவாதீனமாக்கி கொள்ள வேண்டும் என்பது அங்கேயும் மறுபடியும் வருகிறது. அதனாலே சுவாதீன சர்வேந்திரியா என்பது யோகிகளை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமாக சொல்ல வேண்டியதாகிறது. இந்த சுவாதீன சர்வேந்திரியா என்பதற்கு நாம் இப்பொழுது 2வது அர்த்தம் சொல்ல போகிறோம். சர்வேந்திரியா என்றால் எல்லா இந்திரியங்கள் என்பது மட்டும் இல்லை, எல்லாருடைய இந்திரியங்களையும் அவன் தன் வசத்திலே கொண்டிருக்கிறான். இது பரமாத்மாவுக்கு பொருந்துகிறது. அவனுக்கு அப்ரமேயோ ஹிருஷிகேஷ பத்மநாபோமர பிரபு என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 திருநாமங்களை அடுக்குகிற நடுவிலே ஹிருஷிகேசன் என்று ஒரு திருநாமம் கொடுத்தது. அது ஹிருஷிகங்களுக்கெல்லாம் அவன் ஈசன் என்று அர்த்தமாம். ஹிருஷிகம் என்றால் என்ன என்றால் அதற்கான விளக்கம் ஹரிவம்சம் என்கிற கிரந்தத்திலே இருக்கிறது. ஹரிவம்சம் என்கிறது மகாபாரதத்தினுடைய கிளம் என்று சொல்வார்கள். அதனுடைய அனுபந்தம் மாதிரி ஒன்று. கிருஷிகானீந்திரியாண்யாஹுः தேஷாமீஷோ யதோ பவான் கிருஷிகேஷஸ்ததோ விஷ்ணுः க்யாதோ தேவேஷு கேசவः. கிருஷிகம் இந்த பதத்துக்கு இந்திரியங்கள் என்றுதான் அர்த்தம். கிருஷிக ஈசன் என்றால் இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பவன், அவற்றையெல்லாம் தன் வசத்திலே வைத்திருப்பவன் என்றுதான் அர்த்தம். ரிஷிகேஷ என்பதற்கு சகஸ்ரநாம நிருக்தி என்ற ஒன்று 1000 திருநாமங்களிலே ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லுகிறது, அர்த்தம் சொல்லுகிறது. அது ரிஷிகேஷக்கு சொல்லும் பொழுது இந்திரியாணாம் நியந்திரத்வாத் ரிஷிகேஷ பிரகீர்த்திதா, இந்திரியங்களை நியமிப்பவன் என்பதனாலேதான் அவனுக்கு ரிஷிகேஷன் என்று பெயர். நியமயன் சுவாதீன சர்வேந்திரியா. அடுத்தது 2வது வரி பரியங்க ஸ்திரதாரணா. பரியங்கம் என்றால் ஏற்கனவே பரியங்க பந்தம் என்று ஒன்று பார்த்தோம். இங்கே ஒரு சிறிது மாறுதலுடன் பரியங்க பந்தம் விளக்கப்படுகிறது. ஏகம் பாதமதைகஸ்மின் விந்யஸ்யோரவுது சம்ஸ்திதம். ஒரு பாதத்தை ஒரு தொடையின் மீதே போட்டுக்கொள்ள வேண்டும். இதரஸ்மின் ததைவோரும் இன்னொரு பாதத்தை
இன்னொரு தொடையின் மீது அதே போலவே போட்டுக்கொள்ள வேண்டும். வீராசனமுதாகிருதம். இதை போட்டுக்கொண்ட பிறகு இன்னும் பண்ண வேண்டியிருக்கிறது. அதுதான் யோகப்பட்ட பந்தம் என்று நாம் சொன்னோம். அதிகம் பண்ணியாயிற்று என்றால் பரியங்க கிரந்தி வந்துவிடும். பரியங்க பந்தம் என்றால் என்ன என்பதை பந்துர பரியங்க பந்தரமணியம் என்ற இடத்திலே சொன்னோமே, அதிலே இது ஒரு அதிகப்படி தகவல். தொடை மேல் கால் போட்டுக் கொள்வது என்று. பரியங்கம் என்ற பதத்துக்கு வெறுமே ஆசனம் என்ற அர்த்தம் கூட உண்டு. யோகத்திலே சொன்ன யோகாசனம் மட்டுமில்லை. அதோபவிஷ்டம் ராஜானம் பரியங்கே ஜ்வலன பிரபே என்று மகாபாரதத்திலே வருகிறது. பரியங்கத்தின் மீது ராஜா உட்கார்ந்திருந்தான். அங்க சொன்ன ராஜா துரியோதனன். அவன் பரியங்கத்தில் உட்கார்ந்திருந்தான். நிறைய பேர் வந்து பார்த்தார்கள் என்றால் அந்த பரியங்கம் என்பது ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான் என்றுதான் அர்த்தம். இப்ப அந்த அர்த்தம் நமக்கு இங்க தேவைப்படுகிறது. யோகியானவன் பரியங்க பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறான். பெருமாள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், பெருமாளும் யோகியாக இருக்கிறார் என்பதை ஒரு பக்கம் இருக்கட்டும், யோகியாக இல்லாத பெருமாளுக்கு கூட யோகியோடு கூட ஒரு பூர்ண ஸ்லேஷம் வரவழைக்கிறார். இதிலே பெருமாள் தன்னுடைய ஆசனத்திலே ஸ்திரமாக இருக்கிறார் என்பதனாலே பரியங்க ஸ்திர என்றாய். ஸ்திர என்றால் அசங்காமல் இருக்கிற என்று ஒரு அர்த்தம். அச்சலமான என்று. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனமாத்மனஹா கீதை. அதனால்தான் பரியங்க ஸ்திர. பரியங்கம் என்பது ஆசனம். ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா. ஆசனம் ஆட்டம் காணக்கூடாது. சுச்சௌ சுத்தமான ஒரு தேச இடத்திலே பிரதிஷ்டாப்பிய அந்த ஆசனத்தை போட்டு அது ஆடாமல் அசங்காமல் பார்த்து கொண்டு பிறகுதான் யோகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரம்மசூத்திரமும் சொல்லுகிறது. யோகம் பண்ணுகிறவன், பிரம்ம வித்யை பிரம்ம உபாசனம் பண்ணுகிறவன் அச்சலத்வம் சாவேக்ஷ்ய என்று அவன் அச்சலனாக இருக்க வேண்டும். ஒருவித அசைவும் இல்லாமல் மனசிலே தியானம் பண்ண வேண்டும். ஆசனமும் அசங்கக்கூடாது, ஆசனத்தில் இருப்பவனும் அசங்கக்கூடாது. அது அங்கே சொன்ன ஸ்திரத்துவம். பெருமாளுக்கு சொல்லும் பட்சத்திலே சொல்லும் பொழுது ஸ்திரமாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவருக்கு அது ஒரு பெயராகவே இருக்கிறது. சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா என்று சஹஸ்ரநாமம் ஸ்திரஹா என்று ஒரு பெயரை கொடுக்கிறது. ஏன் அந்த பெயர் அவருக்கு வந்தது என்பதை நிருப்தி என சொல்கிறது. அபச்சாரேப்யசால்யத்வாத் சந்தானே ஸ்திர உச்சியதே. அவன் பக்தர்களை, ஆசிரிதர்களை, சரணாகதிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு விரதம் எடுத்துக் கொண்டு விட்டான். அதற்கு பிறகு இவன் அபச்சாரம் பண்ணால் கூட, பெருமாளிடமே நாம் சரணாகதனான அபச்சாரப்பட்டால் கூட அவன் தன்னுடைய முடிவிலே ஸ்திரமாகவே இருக்கிறான். அதனாலே அவனுக்கு ஸ்திரன் என்ற பெயர் வந்தது என்று. பரியங்க ஸ்திர தாரணா. தாரணா என்றால் என்ன என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம். யம அநியம ஆசன என்று ஆரம்பித்து 8 அங்கங்கள் சொல்லும் பொழுது பதஞ்சலி தாரணா என்பதை 6வது அங்கமாக சொல்லி இருக்கிறார் என்று. யோகிகள் தாரணா என்பதை 6வதாக பண்ணிவிட்டு அதற்கு பிறகுதான் தியானம் என்பதை 7வதாக பண்ணுகிறார். தாரணா என்பது மனசை ஒருமுகப்படுத்துவது என்று அர்த்தம். தேயஸ்ய மனோபித்யாயதோ பிருஷம் பிராப்யாவதிகிருதம் காலம் யாவத் சா தாரணா ஸ்மிருதா என்று காருட புராணம் தெரிவிக்கிறது. தாரணா என்றால் என்ன என்பதை, தேயாதி எந்த வஸ்துவை நாம் தியானிக்க வேண்டுமோ அந்த வஸ்துவிலிருந்து ந சலத்தே துளி கூட சலிக்காமல், அந்த வஸ்துவிலிருந்து வழுவாமல் நழுவாமல் மனசானது பிராப்யாவதி நாம் எதை அடைய வேண்டுமோ அது வரைக்கும், கிருத்தம் காலம் யாவத்து எவ்வளவு நேரம் நாம் அதற்காக அப்படி பண்ண வேண்டி இருக்குமோ தியானம், அது வரைக்கும் மனசை அலைய விடாமல் ஒருமுகப்படுத்துவது என்பதற்குத்தான் தாரணா என்று பெயர் என்று கருட புராணம் தெரிவிக்கிறது. ஒரு கோஷம் சொல்கிறது, ஹேமச்சந்திரனுடைய கோஷம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஹேமச்சந்திரனை பற்றி. அவன் ஜெயின மதத்தை சேர்ந்தவன், இருந்தாலும் அவனுடைய கோஷத்தை நாம் பல தடவைகளிலே பிரமாண வச்சனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஜேயே சித்தஸ்ய ஸ்திரபந்தனம் என்று. ஜெயினர்களுக்கும் தியானம் என்றால் தாரணா என்றால் இதே அர்த்தம்தான். தேயே எந்த வஸ்துவை நாம் தியானம் பண்ணுகிறோமோ அந்த வஸ்துவிடத்திலே
சித்தசிய நம்முடைய மனசை ஸ்திர பந்தனம் உறுதியாக கட்டி போடுவதற்கு தாரணா என்று பெயர் என்று அவன் சொல்லுகிறான். விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. விஷ்ணு புராணம் என்பது நமக்கு பிரமாணமான வச்சனங்களுக்குள்ளே பிராமாண்யம் மிக்கது என்று ஆளவந்தார் அருள்கிறார். தஸ்மாத் சமஸ்த சக்தீனாம் ஆதாரே தத்ர சேதசஹ குர்வீத சம்ஸ்திதிம் சாது விஜ்ஞேயா சுத்த தாரணா. இதிலேயும் அதே அர்த்தம் தான், சொல்லுகிற வார்த்தை தான் வேடிக்கையாக இருக்கிறது. தாரணா என்றால் சேதசஹ சம்ஸ்திதிம் என்று, அதாவது சேதசஹ மனசினுடைய சம்ஸ்திதிம் இருந்தால் போராது, நன்றாக அதிலே இருக்க வேண்டும். எதிலே எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமான ஒன்றை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, அதிலே நல்லதொரு இருப்பை மனசு பெற்றால் அதற்கு தாரணா என்று பெயர் என்று. மறுபடியும் கருட புராணத்திலே பிரம்மாத்ம சிந்தா தியானம் சாத் தாரணா மனசோ திருதிகி இன்னொரு அத்தியாயத்தில் இது வருகிறது. மனசினுடைய திருதிக்கு தான், திருதி என்றால் ஒரு உறுதி, அசங்காமை, அதற்குத்தான் தாரணா என்று பெயர். பிரம்ம விஷயமாக ஆத்ம விஷயமாக சிந்தா எண்ணம் வரும் பொழுது அதை தியானம் என்று சொல்கிறோம். தியானத்துக்கும் தாரணாவுக்கும் கூட சற்று வித்தியாசம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. தாரணா என்றால் மனசை அசக்காமல் இருப்பது, தியானம் என்றால் பிரம்ம பரம்பொருளை பற்றி எண்ணுவது. மனதை ஒருமுகப்படுத்தின பிறகு தியானித்தல், தாரணாக்கு பிறகுதான் தியானம் என்பது அடுத்த நிலை. யோகத்தினுடைய 8 அங்கங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதில்தான் தாரணா என்பது 6வதாக வருகிறது, தியானம் என்பது 7வதாக வருகிறது. யம நிஜமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதஜ அஷ்டௌ அங்கானி என்று. அதுல யமம் என்பது 5 வகை ஒழுக்கம், நியமம் என்பது 5 வகை கட்டுப்பாடு. என்ன 5 வகை என்பதையெல்லாம் அவர் விளக்குகிறார். ஆசனம் என்பது உட்காருகிற முறைமை, பிராணாயாமம் என்பது மூச்சை அடக்குகிறது, பிரத்யாகாரம் என்பது புலன்களை அதாவது இந்திரியங்களை நுகர்பொருள்களிலிருந்து விலக்கி தனியாக வைப்பது, தாரணா என்பது மனசை ஒருமுகப்படுத்துவது, தியானம் என்பது ஒன்றையே வேறொன்றையும் நினைக்காமல் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருப்பது, கடைசியாக சமாதி என்பது இணைந்து விடுவது, எதை தியானிக்கிறோமோ அதோடு சேர்ந்து விடுவது. ஆஹா, யோகத்தினுடைய 8 அங்கங்கள் இருக்கின்றன. அதிலே தாரணா என்றது ஒன்று. தாரணா பிரகடித பிரத்யங்முகாவஸ்திதி. பிரத்யங்முகா என்பதற்கும் 2 அர்த்தம் சொன்னோம். முதல் அர்த்தம் மேற்கு முகமா, திருவேளைக்குயிலே பெருமாள் மேற்கு நோக்கி இருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. அது இருக்கட்டும். இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள். ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணின காலத்திலும் கூட நரசிம்மன் அந்தி பொழுதிலே தானே வதம் பண்ணினார். அப்பொழுது சூரியன் இருக்கும் திக்கை நோக்கி மேற்கு முகமாக இருந்தார் என்று புராணங்கள் சொல்வதாக மகர்ஷி வாசுதேவாச்சாரியர் என்று போன நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெரியவர் எழுதுகிறார். இப்பொழுது பிரத்யங்முகா என்பதற்கு 2வது அர்த்தம் ஆத்ம தத்துவத்தை நோக்கி, அதற்கு அபிமுகமாகி என்ற அர்த்தம். யோகியானவன் பிரத்யக் தத்துவத்தை தியானிக்கிறான். பிரத்யக்ஷகாஸ்தி பகவானே என்று பாகவதம் சொல்லுகிறது. பிரத்யக் என்று பகவானை பற்றின பகவானுக்கு விசேஷணமாக சொல்லுகிறது, விளங்குகிறான் என்று. நம்முடைய கிரந்தங்களிலேயும் பிரத்யேகாத்மா என்று ஒரு பிரயோகம் இருக்கிறது. பிரத்யக் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. இப்பொழுது 2 பாதங்கள் முடிந்து விட்டன. 3வது பாதம் பிராயேண பிரணிபேதுஷ பிரபு ரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன்னே என்று. அதனுடைய அர்த்தத்தை, பொதுவான அர்த்தத்தை பார்த்து விடுவோம். பிரணிபேதுஷா தன்னை ஆசிரியத்தவனுக்கு, பிரணிபேதுஷாம் என்று பகுவச்சன பாடமும் உண்டு, தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு. நிஜம் யோகம் தன்னுடையதான யோகத்தை சிக்ஷயன்னு கற்றுத்தருகிறான் பிரபு, இந்த பிரபுவானவன். அதற்காக பிராயேண இப்படி யோகி போல இருக்கிறார் போலும் என்று. பிராயண என்பதற்கு போலும் என்ற அர்த்தம். இது ஒரு உத்பிரேட்சை. இது ஒரு உத்பிரேட்சை என்றால் கவி இலக்கிய நயத்துக்காக பண்ணுகிற கற்பனை.
பெருமாள் யோகியாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. யோகத்தை அனுஷ்டித்து பெற வேண்டிய புருஷார்த்தமும் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன் யோகியாக இருக்கிறார் என்று கேட்டால், நமக்கு யோக சாஸ்திரத்தை சொல்லித் தருவதற்காக இருக்கலாம் என்பதை இந்த 3ஆம் பாதம் தெரிவிக்கிறது. பிராயேண பிரணிபேதுஷ பிரபு ரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன்னே. அவர் யோகியாக இருப்பதற்கு காரணம் நாம் எல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று. கடைசியாக 4ஆம் பாதத்தினுடைய அர்த்தம் காமாநாதனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி. காமாசிகா என்று கஷேத்திரத்து கேசரி இருக்கிறதே சிங்கம், அதுதான் திருவேலுக்கை நரசிம்ம பெருமாள். அவர் அசேஷ ஜகதாம் சமஸ்த லோகத்துக்கும் காமான் ஆதனுதாத் அபீஷ்ட சித்தி பண்ணட்டும் என்று பிரார்த்தனை. இந்த நரசிம்மர் எல்லாருக்கும் இந்த இஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று. காமன் என்கிற பதத்திலே கூட 2 அர்த்தம் வைத்திருக்கிறார். இந்த 2 தடவை வந்திருக்கிறது. காமா நாதனுதாத் என்று ஒரு தடவை, காமாசிகா என்று இன்னொரு தடவை. அர்த்தம் வெவ்வேறையாக இருக்கிறது. காமாசிகா என்று சொல்லும்போது மன்மதன் என்ற அர்த்தம், வேள் என்று தமிழிலே, அதனாலேதான் வேளுக்கை என்று பெயர். அதைத்தான் காமாசிகா என்று அனுவாதம் பண்ணி இருக்கிறார். அது தவிர அபீஷ்டம் விரும்பின வஸ்து என்று ஒரு அர்த்தம். அந்த காமத்திலே ஆசிகையாக இருப்பவர், காமாசிகா என்ற ஊரிலே குடிக்கொண்டு வந்த அச்சாமூர்த்தியாக இருப்பவர் ஜகத் ஜனங்களுடைய காமங்களை எல்லாம் நிறைவேற்றட்டும் என்று சொல்லும்போது காமம் என்பதற்கு வெவ்வேறு அர்த்தம். நரசிம்மர் காமாசிகாவுக்கு வந்து சேவை சாதிக்கிறார். அவர் நமது காமங்களை நிறைவேற்றி தருவது யுக்தம்தான். வந்ததே காமாசிகா தானே என்று. அதாவது காமனுடைய ஆசிகைக்கு வந்தார் என்பதற்கு பதில் காமத்துக்காக இங்கே ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார், நம்முடைய காமத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக என்று காமாசிகாவுக்கு வேறு அர்த்தமும் சொல்லலாம். ஆகையினாலே காமாய ஆசிகா என்று சொல்லி எங்கள் விருப்பத்துக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் சொன்னோம் காமேன ஆசிகா என்று சொன்னோம். எப்பொழுது சொன்னோம்? காமாததிவ சஞ்சீயாத் என்று விருப்பத்தினாலே அந்த திவ்ய தேசத்துக்கு வந்தார் என்பதனாலே அது காமத்தினாலே வந்தது என்று சொன்னோம். அவர் விருப்பப்பட்டு வந்தார் என்று. காமனுடைய ஆசிகா என்று சொன்னோம், மன்மதனுடைய ஆசிகா அந்த ஊர் என்று. இப்பொழுது என்ன சொல்கிறோம்? காமாய ஆசிகா என்று சொல்கிறோம். எங்கள் காமங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதற்காக பகவான் அந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறான் என்று. அப்படி ஆகட்டும் என்று 4ஆம் பாதத்தினுடைய அர்த்தம் காமா நாதனுதாது அசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி என்று. இப்பொழுது பார்த்தோமானால் வேறு எந்த ஸ்லோகத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த ஸ்லோகத்திலே நிறைய பதங்களுக்கு 2 அர்த்தங்கள் வைத்திருக்கிறார். முதலிலே ஸ்வஸ்தானேஷு என்ற பதத்திலே தத்தம் இடங்களிலே தத்தம் பதவிகளிலே என்று 2 அர்த்தம் ஏற்கனவே சொன்னோம். இப்பொழுது இதுவரையில் சொல்லாததாக இன்னொரு அர்த்தத்தை சொல்ல போகிறோம். ஸ்வஸ்தானேஷு என்று பிரிக்காமல் ஸ்வஹ ஸ்தானேஷு என்று பிரிக்க போகிறோம். ஸ்வஹ என்றால் ஸ்வர்க லோகத்துக்கு பெயர். ஸ்வஸ்தானேஷு ஒரே பதத்தை 2 விதமாக பிரிக்கிறோம். இதற்கு கண்டஸ்லேஷம் என்று பெயர். தமிழிலே பிரிமொழி சிலேடை என்று சொல்வார்கள். வெவ்வேறு விதமாக பிரித்து விட்டோம். ஸ்வஸ்தானேஷு என்று ஒரு பிரிவு, ஸ்வஸ்தானேஷு என்று இன்னொன்று. அப்படி ஸ்வஹா என்பது ஸ்வஸ் என்று சந்தியிலே ஆகும். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஸ்வர்கலோக ஸ்தானங்களிலே என்று. அதுவும் தான் தேவதைகளுக்கு ஒட்டி வருகிறது. பெருமாள் அவர்களை ஸ்வர்கலோக ஸ்தானங்களிலே தான் நியமித்திருக்கிறார். நீ இந்திரனாக இரு, நீ சந்திரனாக இரு, நீ குபேரனாக இரு, நீ திக்பாலகனாக இரு என்றெல்லாம் நியமனம் பண்ணினவர் யார்? பெருமாள் தானே. அதனாலே ஸ்வஸ்தானேஷு என்று கூட பிரித்துக் கொள்ளலாம். அதனாலே வார்த்தை வேடிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது இங்கே. மருத்கணான் என்ற இடத்திலே மருத் என்பதற்கு வாயு என்று ஒரு அர்த்தம், தேவதைகள் என்று ஒரு அர்த்தம். கோஷ பிரமாணத்தோடு வச்சனத்தோடு நாம் ஏற்கனவே பார்த்தது. நியமயன் என்கிற பதத்துக்கு அடக்கி கொண்டு என்ற அர்த்தம். மூச்சை அவன் நியமித்தான், வாயுக்களை எல்லாம் யோகி நியமிக்கிறான் என்றால் அவற்றை எல்லாம் அடக்கி அடக்கி வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆணையிட்டு ஆண்டு கொண்டு ஏவிக்கொண்டு என்று ஒரு அர்த்தம். பிரேரணம் பண்ணி கொண்டு என்று.
பெருமாள் தேவதைகளை எல்லாம் அதை பண்ணுகிறான் என்று பார்த்தோம். சர்வேந்திரிய என்பதற்கு எல்லா புலன்களும் என்று ஒரு அர்த்தம், எல்லாருடைய புலன்களும் என்று ஒரு அர்த்தம் நாம் ஏற்கனவே பார்த்தது. பர்யங்கா என்பதற்கு படுக்கை, இருக்கை, ஆசனம் என்ற ஒரு அர்த்தம், ஒரு வகை யோகாசன பந்தம் என்று இன்னொரு அர்த்தம் பார்த்தாயிற்று. ஸ்திரா என்பதற்கு அசங்காத என்ற அர்த்தம் யோகி பட்சத்திலே, கொள்கை மாறாத என்ற பட்சம் பெருமாள் பட்சத்திலே. தாரணா என்பதற்கு யோகத்தின் 6வது அங்கம் என்று ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தாரணம் பண்ணுவதாலே என்று. தாரணம் என்பால் தரிப்பது. பெருமாளுக்கு அர்த்தம் சொல்லும், பெருமாள் விஷயமாக அர்த்தம் சொல்லும் பொழுது பெருமாளும் யோகிதான் என்று அர்த்தம் சொல்வது அவ்வளவு ஸ்வரசம் கிடையாது. அவள் யோகியாக இல்லாத பெருமாளுக்கு கூட இந்த பதங்கள் ஒத்து வருகின்றன. எப்படி பரியங்க ஸ்திர தாரணா பிரகடித்த தாரணா அவருக்கு எப்படி ஒட்டி வருகிறது என்றால், பரியங்கத்திலே அவர் ஸ்திரமாக தாரணம் பண்ணுகிறார், தரிக்கிறார். அதனாலேதான் அவருக்கு பிரத்யங்முகாவஸ்திதி பிரகடித்தமாகிறது என்று. தரிப்பதாலே என்ற அர்த்தம். பிரத்யங்முகா என்பதற்கு ஆத்மாவை நோக்கி என்று ஒரு அர்த்தம் யோகி அதை பண்ணுகிறான். மேற்கு முகமாக என்று ஒரு அர்த்தம் வேளுக்கை ஆளறி அதை பண்ணுகிறார். காமாநாதனுதாத் என்ற இடத்திலே காமா என்பதற்கு விருப்பம் என்ற அர்த்தம், காமாசிகா என்ற இடத்திலே காமா என்பதற்கு மன்மதன் என்ற அர்த்தம். ஆக எத்தனை 9 பதங்களிலே இரட்டை அர்த்தங்களை வைத்து வேடிக்கையாக விளையாடி இருக்கிறார். காமாநாதனுதாத் என்பதிலே கடைசியாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விருப்பத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை இருக்கிறது என்று. நினைத்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லை, சில பிரமாண வச்சனங்களும் அப்படி சொல்லுகின்றன. ஸ்ரீயமிச்சே துஹுதாசனாதி ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்றெல்லாம் வச்சனங்கள் இருக்கின்றன. உனக்கு ஆரோக்கியம் வேணுமா, நீ சூரிய நமஸ்காரத்தை பண்ணு. உனக்கு செல்வம் வேணுமா, நீ அக்னி வழிபாடு பண்ணு என்றெல்லாம் சொல்லுகின்றன. அப்படி சொல்லுகிற வச்சனமானது பெருமாளுக்கு என்ன சொல்கிறது? மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்று சொல்லி தருகிறது. உனக்கு மோட்சம் வேண்டுமானால் மற்ற தேவதைகள் எல்லாம் விட்டுவிடு, ஜனார்தனரிடம் போ, அவர்தான் மோட்சத்தை கொடுப்பார் என்று. அது வரைக்கும் நாமும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் சில சமயத்துல என்ன ஏமாந்து விடுகிறோம்? மோட்சத்தை நாடுபவர்கள் மட்டும்தான் பெருமாளிடம் போக வேண்டும், மற்றபடி ஐகிகமான பசு புத்திர தன தானிய இந்த சமர்த்திகளை எல்லாம் வேண்டுபவர் வெவ்வேறு தேவதைகளிடம் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு விடுகிறோம். அது கிடையாது. காமான் ஆதனுதாத் அசேஷ ஜகதாம். மற்ற காமங்கள், ஐகிக விருப்பங்கள், மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணுவதற்கு கூட விஷ்ணுவிடமே நாம் பிரார்த்திக்கலாம், அவரே பண்ணுவார், அவரே பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகமும் கூட பிரார்த்திக்கிறது. அதற்கு ஏதாவது புராண வச்சனம் பிரமாணம் உண்டா என்றால் உண்டு என்று எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே. ஷரீராரோக்கியமர்த்தாம்ஷ்ச போகாம்ஷ்சைவானுஷங்கிகானே ததாதி த்யாயினாம் பும்சாம் அபவர்க பிரதோ ஹரிஹி. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஹரி அபவர்க்க பிரதன் என்பது வாஸ்தவம் தான். அபவர்க்கம் என்றால் மோட்சம், மோட்சத்தை கொடுக்கிறவன் ஹரி, அவன் ஒருவன் தான் மோட்சத்தை கொடுப்பான் என்பது உண்மைதான். ஆனால் அப்படி மோட்சத்தை கொடுக்கிறவனான ஹரியானவன் இன்னும் பலவற்றையும் கொடுப்பான். ஷரீர ஆரோக்கியம், உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் கொடுப்பான். அர்த்தாம்ஷ்ட, பொருள்களையும் வழங்குவான். போகாம்ஷ்ட, போகங்களையும் இன்பங்களையும் அவன் கொடுப்பான். அவற்றை எல்லாம் ஆனுஷங்கிகானே, ஒரு முக்கியமான பலன் கொடுக்கும் பொழுது கூட கொஞ்சம் கொசுராக சிலவற்றை கொடுப்பது போல அபவர்க்கம் என்கிற பெரிய பலனை தருகிறவனானவன் இந்த சிறிய பலன்களையும் சேர்த்து சேர்த்து தருவான். ததாதி, கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? தியாயினாம் பும்சாம், தியாயினாம் நித்தியம் என்று இன்னொரு பாடபேதம் உண்டு. தியாயினாம், தன்னை தியானிக்கிற பும்சாம் மனுஷர்களுக்கு இதையெல்லாம் கூட அவன் கொடுக்கிறான். இதையெல்லாம் என்றால் என்ன? அர்த்த காமங்களை கூட. பெருமாள் மோட்சத்தை மட்டுமே தருவார் என்பதில்லை, ஐகிக பலன்களையும் கொசுராக தருவார் என்று இதற்கு அர்த்தம். அதனாலே அந்த காரணத்துக்காக நாம் தேவதாந்தரங்களை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதாயிற்று. இதற்கு மேலே இன்னொன்று, அசேஷ ஜகதாம் என்கிற பதத்திலே தெரிகிற நீதி ஒன்றிருக்கிறது. பெருமாள் எல்லாருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றட்டும் என்கிறாரே, அதற்கு முன் பாதத்திலே என்ன சொல்லியிருந்தார்?
யோகத்தை எல்லாருக்கும் கற்பிக்கட்டும் என்று சொல்லவில்லை. பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ, தன்னை ஆசிரித்தர்களுக்கு மட்டும் கற்பிக்கிறார் என்றுதான் சொன்னார். அப்பொழுது இந்த காமங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணுவது என்பதும் ஆசிரித்தர்களுக்கு மட்டும் என்று சொல்லலாமே, ஏன் அசேஷ ஜெகதாம் என்று சொன்னார் என்றால், ஒரு நிர்வாகம் என்ன பண்ணுகிறார்கள், யார் வேண்டுமானாலும் ஆசிரியிக்கலாம், அசேஷ ஜகத்தும் கூட இதற்கான தகுதி உடையதுதான், பெருமாளிடம் போய் பணிந்தால் அவர்களுடைய காமங்கள் நிறைவேறும் என்று அந்த நிர்வாகம் சரியாகத்தான் இருக்கிறது. அப்படியே வைத்துக் கொள்ளலாம். இதிலே இன்னொன்றும் துவனிக்கிறது. என்ன துவனிக்கிறது என்றால், ஒருவன் யோகாபியாசம் பண்ணினானால் பலன் எல்லாருக்கும் கிடைக்கிறது என்று. யோகாபியாசம் பண்ணும் பொழுது பிராயேண பிரணிபேதுஷ பிரபுரசோ யோகம் நிஜம் சிக்ஷயன்னே என்று யோகாபியாசம் பண்ணுகிறவன் ஒருவன். ஆனால் அடுத்த பாதத்திலே அசேஷ ஜகதாஹம் காமான் என்று சொன்னதிலேயும் ஒரு உள்கருத்து இருக்கிறது என்கிறோம். என்ன உள்கருத்து என்றால், ஒருத்தனாலே பல பேருக்கு லாபம். ஒருத்தன் தர்ம காரியங்களை அனுஷ்டிப்பதாலே அவனுக்கு அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கிறது. இது பல இடங்களிலே பல விதமாக சொன்னதுண்டு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்கிறாள் ஔவையார் பாட்டு. ஒத்தன் நல்லவனாக வாழ்ந்ததுனாலே ஊருக்கெல்லாம் க்ஷேமம் வருகிறது. பிரமாண வச்சனங்களே கூட உண்டு. ஒரு அஷ்டாட்சர ஜபத்தை ஒருவன் சிறகாலமாக பண்ணினால், ஆனால் அந்த ஜபத்திலே சித்தி பெற்றானால், அவனை அந்த ஊரார்கள் மதித்தார்கள் ஆனால் அந்த ஊரிலேயே சுபேட்சம் ஏற்படும், அந்த ஊரிலேயே வியாதி வராது, அந்த ஊரிலேயே திருடன் வரமாட்டார் என்றெல்லாம் பிரமாண வச்சனங்கள் சொல்லுகின்றன. என்ன கருத்து? ஒருவன் பண்ணுகிற நல்ல காரியத்தை பல பேர் ஆதரித்தால் மட்டும் போதும், அவர்களும் அந்த பலனை அடையலாம், வேறு விதமாக பலனை அடையலாம் என்ற கருத்து அந்த வச்சனத்திலேயும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு கருத்து இங்கேயும் துவனிக்கிறது. எப்படி துவனிக்கிறது? பிரணிபேதுஷா யோகம் சிக்ஷயன்னே அசேஷ ஜகதாம் காமான் ஆதனுதாது. ஒரு மகா யோகி இருப்பான், அவனுக்கு யோகா சிக்ஷையை இந்த பெருமாள் பண்ணுகிறார். அதன் விளைவா லோகம் மொத்தத்துக்கும் அந்த யோகத்தை கற்றுக்கொண்டவன் கற்றுக்கொள்ளாதவர் எல்லாருக்கும் காமபூர்த்தி சர்வாபீஷ்ட பலப்பிரதனாக அவன் ஆகிறான் என்று. இது ஒரு முக்கியமான நீதியாக இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிகிறது. காமானா தனுதா தசேஷ ஜகதாம் ஆமாசிகா கேசரி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.